Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைட் சிக்கன் நூடுல்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் சொல்ற ஒரு பொருளை சேர்த்து சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்க. அப்படியே உங்களுக்கு ரோட்டு கடை நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 65 மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக. 1 ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட்டாகி வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்க சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதில் 2 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிச்சிடக்கூடாது, லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்குற காய்கறியோடு சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ 1/2 வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முட்டைக்கோஸ் நான் எடுத்துருக்கேன். 1/2 குடமிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்கறி எந்த ஷேப்பில் வேணாலுமே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய் எதுவுமே நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்குனா அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ மசாலாவுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சீக்ரெட் மசாலா ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இந்த சிக்கன் 65 மசாலா தான். இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் 65 மசாலா தான் இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணியில் வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அதை இதோட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேகிறப்போ குழஞ்சிடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்ச சிக்கன் 65யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கன் காய்கறி முட்டை எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நூடுல்ஸோட கலரே பாருங்கள் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.